கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேப்டன் நியூஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்டிமெண்ட்லாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, கேப்டன் நியூஸ் தான் எனக்கு முதலில் வாய்ப்பை அளித்தது. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி அந்த ஊடகத்தில் எனக்கான வாய்ப்பு அப்படின்றத முதலில் கொடுத்தது கேப்டன் நியூஸ் தான். ஸோ அந்த வகையில் நான் சென்டிமெண்ட்லி அட்டாச் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பொது தேர்தலில் தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி அமைந்திருப்பது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் மீதும் மரியாதை உண்டு. அதிமுக அப்படின்றது நேச்சுரலாகவே எனக்கு இருக்கக்கூடிய அஃபினிட்டி அப்படின்றதுனால இவர்கள் கூட்டணியாக அமையும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நல்ல விஷயமாக பார்ப்பதோடு அல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகவும் பார்க்குறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க தேமுதிகவுடைய அந்த கூட்டணி அப்படின்றது அதிமுகவுடன் எப்படி இருந்திருக்கிறது இந்த தேர்தலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பல கான்ஸ்டுவன்சியில், அதாவது நான் வசிக்கக்கூடிய இடமான தென் சென்னையிலிருந்து ஆரம்பித்து குமரிமுனை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் எல்லா தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நான் விசாரித்த வகையில், அதுவும் சட்டமன்ற தொகுதிகள், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி இருக்கும். அந்த தொகுதிகளில் நான் விசாரிக்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் தேமுதிகவுடைய தொண்டர்கள் உற்சாகமாக அதிமுகவுடைய அந்த கூட்டணிக்காக அவர்களுடைய அந்த பங்களிப்பை கொடுக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதை ஒரு 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 முக்கியமான விஷயமாக பார்க்கணும். அதாவது ஒரு இயற்கை கூட்டணி, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு இயற்கையாக அமையக்கூடிய ஒரு கூட்டணியாக அது இருக்குது அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணிக்காக பிரச்சார பயணம் மேற்கொண்டார்கள். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மட்டும் பார்க்காம கூட்டணி கட்சியான அதிமுக மற்றும் எஸ்டிபிஐ இவங்களுடைய அத்தனை தொகுதிகளிலும் இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும் அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பாக அமைகிறது. மக்கள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கள், அவர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்தந்த தொகுதியில் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து அவர் பேசக்கூடியது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் வரவேற்பை ஈர்க்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் அவர் பேசியது, அவர் அந்த பொதுக்கூட்டங்களில் பேசிய பொழுது மக்களுடைய ஆரவாரமாக இருக்கட்டும், அவங்க உணர்வு பூர்வமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவிற்கு இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி மட்டுமல்லாமல் 2 கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் ஒரு 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 நட்புறவு அப்படின்றதை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம் சேஞ்சர். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கான ஒரு கால்கோல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இந்த கூட்டணியோடைய வெற்றிக்காக உழைத்த ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்ற அந்தஸ்தை, நட்சத்திர பிரச்சாரகர் அப்படின்றது மட்டுமல்லாமல், அங்கே அதிமுக தேமுதிக இந்த கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்றதை நிலைநாட்டி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது தேமுதிகவுடன் அதிமுக அமைத்த கூட்டணி அப்படின்றது ஒரு திருப்பு முனையாகத்தான் நான் பார்க்குறேன். இது தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை வெளிப்படுத்தும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று சிந்தனைகளும் கிடையாது. இந்த நிலையில தான் தற்பொழுது மத்திய அரசாங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு, அமரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது அப்படின்றத வழங்கி கௌரவிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இது காலம் கடந்து வழங்கப்படுகின்ற கௌரவமாக இருந்தாலும் இது உரிய கௌரவம் என்கிற வகையிலே
திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொள்ளவிருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு வாழ்க்கை இணை என்பவர் இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றிலும் வந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் திரு விஜயகாந்த் அவர்களுடைய பயணத்தில் எப்பொழுது தன்னை இணைத்து கொண்டாரோ, வாழ்க்கை துணையாக இணைத்து கொண்டாரோ, அப்பொழுதுலேருந்து ஆரம்பித்து இப்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய அத்தனை நல்லவை கெட்டவை என்று எது வந்தாலுமே அதில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கின்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு அவருக்கான அந்த விருதை பெறவிருக்கிறார். அப்படின்றது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற, அமரர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கௌரவம் மட்டுமல்ல, இது அவருடன் சரிசமமாக எல்லா விஷயங்களிலும் பங்கேற்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அமரர் கேப்டன் அவர்கள் புகழுக்கும் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக இன்று தலைமையேற்று பயணித்து வரும், வெற்றி நடை போட்டு வரும் நம்முடைய தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் கிடைத்திருக்கின்ற உரிய அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக தொண்டர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.